இந்த அருமையான காலை வேளையிலே பொங்கல் திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆக பிரியமான பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் புதிய ஆண்டிலே பொங்கல் திருநாள் என்றால் தேங்க்ஸ் கிவிங் டே, நன்றியின் பெருவிழாவுக்கு பெயர்தான் பொங்கல். ஓகேவா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாம் அறுவடை செய்ய அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக அறுவடைக்கு தயாராக இருப்போம். அறுவடைக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாக்கா எத்தனை பேர் மனசினுடைய அடித்தளத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? கை மட்டும் தூக்கணும், கை தட்டக்கூடாது. நான் சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு பேர் லூசு. மகிழ்ச்சிக்கு பெயர் அது இனம் புரியாது, அது மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அது உள்ளத்தின் அடித்தளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற த பெரனியல் ரிவர், என்னைக்கும் வற்றாத ஒரு நதி. அது பேர்தான் மகிழ்ச்சி. அது மனைவியால் கிடைக்காது, கணவனால் கிடைக்காது, பிள்ளைகளால் கிடைக்காது, கடவுளால் மட்டும் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். சாமியார் சொன்னார், நான் வர்றப்போ என்னை பார்த்து பள்ளத்தாக்கு எலும்பு அப்படி என்ன பார்த்தா சொன்னார், உங்களை பார்த்தானே சொன்னார். இது எல்லாம் என்ன பார்த்து சொன்னோன்னு சந்தோஷம். ஆக முதல்ல நம்முடைய தகுதி இல்லாமையை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த புது வருஷத்துக்கு நீங்கள்லாம் கால் வைக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். மீண்டும் ஒரு வருடத்தை இறைவன் உனக்கு கொடுக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? Who are you? இந்த வருஷத்தை ஏன் கடவுள் உனக்கு பரிசாக தர வேண்டும்? நீ என்ன பெரிய புண்ணியம் செஞ்சிட்ட? உன்னால இந்த எம்ஐ ராஜ் ஃபாதர் வாழ்ந்தானா? இல்லையே. உன்னால அந்த போஸ்கோ ஃபாதர் வாழ்ந்தாரா? இல்லை, உங்க பங்கு சாமியார் செத்தாரு, அவ்வளோதான். யார் வாழ்ந்திருக்கிறார்கள் உன்னால்? Do I have any worthiness to have this new year as the gift of life? எதற்குமே லாய்க்கு இல்லாத, எதுவுமே தெரியாத, புரியாத, அறியாத ஒருத்தனுக்கு ஆண்டவர் ஒரு பரிசை கொடுத்துருக்கிறார்னா 2025. பிரைஸ் தி லார்ட். கேள்வி கேட்ட உடனே எல்லாம் மூஞ்சி தொங்கி போச்சு. என்ன யோகிதை இருக்கிறதுன்னு கேட்ட உடனே அவ்வளோதான். நம்ம நிறைய நேரத்தில் புது வருஷம் இந்த வருஷம் போனால் அடுத்த வருஷம் இருப்போன்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுறோம். 24 பையனை காணமே, 24 உங்க கூட இருந்த ஆட்கள் நிறைய பேர் இப்போ காணோம். சரி, நமக்கு என்ன ஒரு பெருமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது? 24 கொண்டாட நீ வெறும் உடைந்த பாத்திரம், எதற்கு உதவாதவன். ஏன்னா ஒன்று, நீ ஆண்டவர் கையில் உன்னை ஒப்படைச்சதுனால அவர் உனக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அவர் கையில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, நீ கேட்பதற்கு மேலாகவே ஆண்டவன் வருடங்களையும் ஆசீர்வாதங்களையும் உன்னுடைய வரப்பிரசாதங்களையும் கூட்டிக் கொண்டே இருப்பார். இப்பெல்லாம் குழந்தை கொஞ்சம் பெற்று வச்சிருக்கிறீங்க. உலகமகா கஞ்சூஸ் குழந்தைங்க தான் இப்போ பிறக்குது. உலகமகா கஞ்சூஸ். அது ஒரே பொண்ணு ஒரே பையன். அது பண்ணுற சேட்டை உலகத்தில் யாருமே கிடையாது. அன்னைக்கு ஒரு அம்மா இடுப்பில் ஒரு குழந்தை இருந்துச்சு, ஒரு சாக்லேட் சாப்பிட்டுச்சு, குடு ராஜா அப்படின்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் குடுமா, காஞ்சி போயிருக்காரு. இது வேற. நான் ஒல்லியாக இருக்குது, அந்த அம்மா என்ன சொல்லுது, காஞ்சி போயிருக்கு. இப்போல்லாம் தராது. நீ இப்போ பெற்று வச்சிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தே ஆர் நாட் ஜென்ரஸ். உங்களை மாதிரி ஒரு தாராளவாதிகளான பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்காது. கிடைத்திருந்தால் அது முன் பிறவியிலே நீங்கள் செய்த வரம். ஆக உடைந்த பாத்திரம் என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு களிமண் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும், என்ன ட்ரெஸ் வச்சிருந்தாலும், என்ன துணிமணி வச்சிருந்தாலும், என்ன நிலபலன் வச்சிருந்தாலும், யூ ஆர் அ புரோக்கன் பாட். உடைந்த பாத்திரம் நீ. உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் இந்த கடவுள். அவர் கையில் இருக்கிற ஒரு களிமண். களிமண்லாம் கொஞ்சம் பேருக்கு தமிழ் அவ்வளோ வராதவங்களாம் உட்காந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கிளே. ஓ, இங்கிலீஷும் வராதா? சரி, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக ஒரு பாடலாக
உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன் என்ற பாடலோடு இந்த அருமையான அபிஷேக கூட்டத்தை ஆரம்பிப்போம். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். இந்த கையில் இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் வச்சு, கையில் பைபிள் வச்சிருக்கிறீங்களா, பக்கத்தில் வச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பா நல்லா கையை தட்டி உடம்புல ஒரு தெம்ப வரவை. முதல்ல நான் சொல்றதெல்லாம் நீ எழுதி புண்ணியவானா ஆக முடியாது. நீ எங்கேயாவது போய் பைபிள் போதிக்க போறியா? காப்பி அடிக்காத, கையை மட்டும் தட்டி பாடு. நான் சொல்றதை மட்டும் செய்யணும். என்ன, நான் தேவ வசனமெல்லாம் நிறைய சொல்ல மாட்டேன், என்னை பற்றி தெரியல. ஆமாம், அதனால் இந்த பாடலை பாடு. நான் பாடுகிற பாடலே தெய்வத்தினுடைய வசனங்கள் தான். அது மனசில் இருத்தி கையை தட்டி பாடணும். இல்லைன்னா ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு தெரியாது. ஏன்னா உட்காந்துட்டே இருக்கிறீங்க. காலையில் பொங்கல் உங்கள் கோயிலில் தின்னுபுட்டு நல்ல பெரிய வயிறு. சிலதெல்லாம் கோயிலில் போய் பூசை முடிச்சு பூசைக்கு போல பொங்கல். இப்போ நீ செங்கல் ஆக போகிற. அதெல்லாம் தின்னுபுட்டு நல்லா உட்காந்துருக்கிற. நான் சொல்கிறது உனக்கு சுகமாக இருக்கும் தூங்குறதுக்கு. யாராவது என் முன்னாடி தூங்கினா எனக்கு பிடிக்காது. தூக்கம் வரவங்க பின்னாடி போய் தூங்கணும். ஏற்கனவே ஒரு அம்மா ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த பொங்கல்னாலே எனக்கு பிரச்சனையே தான். சாதாரண பொங்கல் தின்னாலே தூங்குவேன், இதில் சக்கரை பொங்கல். ஆக ஆண்டவர் சக்கரையாக இருக்க, நீ பொங்கலாக இருக்க, இந்த பாடலை பாடி செபிப்போம். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பத்திரம் நான், எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். நல்ல உற்சாகமாய். உடைந்த பத்திரம் நான், எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உந்தன் விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாத்திரே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாத்திரே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பத்திரம் நான், எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்கள் கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தால் முழுதும் நனைத்திட்டீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பத்திரம் நான், எதற்கும் விரும்பாதவன், ஒரு குலைந்த பத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறையா பக்கத்தில் கை கொடுத்துக்க. அடிக்கடி சொல்லுவேன், கை கொடுத்துக்க. சும்மா வந்துட்டு வெறுமனே ஒரு தனிமரமாய் வந்து போகக்கூடாது. என்ன,
ஜெபம் என்பது ஒரு தனி மரத்தை தோப்பாக மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த உணர்வோடு அப்போ தான் பக்கத்தில் யார் உட்காந்துக்கிறீங்கன்னு பார்ப்பு. சிலதுக்கு தெரியவே தெரியாது அந்த அக்கா யார், அண்ணன் யார், அப்படியெல்லாம் இருக்கப்படாது இல்லையா? ஒரு ஆலயத்தில் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம், மகிழ்ச்சியாக இருங்கள், வேற ஒன்றுமே கிடையாது. களி கூறுங்கள். ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் அதான் சொன்னார், மகிழ்ச்சியாக இருங்கள் என் மக்களே, களி கூறுங்கள். அது ரொம்ப இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்கு. எல்லாம் இருக்கு. மார்க்கெட்டுக்கு அப்படி போயிட்டு வரும்போது பார்த்தேன், ஏழை பணக்கார இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாம் கரும்பு வாங்குறான், எல்லாம் கோலமாவு வாங்குறான். ஆஹா, எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு. அப்போ ஏன் சிரிக்க மாட்டேன்றான்? அப்போ என் மனசு நிம்மதியா இல்லை? எப்போ பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறான். என்ன பிரச்சனை தான் இவனுக்கு? ஓ, எல்லாமே சைக்கோவாயிடுச்சு அந்த உலகத்தில் அப்படின்னு தோணுது. எல்லாம் இருக்கு, இருந்தாலும் ஒரு சோகம். அது ஏன்? இங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கே இல்லைன்றவங்க யாராவது இருந்தால் கை தூக்கு. நான் இந்த ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சோன்னு சாப்பாடு கொடுக்குறேன். கை தூக்கு பார்ப்போம். அங்கே ஒரு கூட்டம் வரும் சாயந்தரம், அது கூட சேர்த்து விட்டுறேன். ஆனால் எல்லாம் இருந்தும் உனக்கு அமைதி இல்லை என்றால், மகிழ்ச்சி இல்லை என்றால், ஏதோ ஒரு காரணம் உன்னை குத்திக் கொண்டே இருக்கிறது. பவுலடிகளார் சொல்லுவார், என் சதையை ஒரு முள் தைத்து கொண்டே இருக்கிறது. அந்த முள் என்ன? ஃபைண்ட் அவுட் த தான்ஸ். அதெல்லாம் என்னது? அதெல்லாம் நீயா உருவாக்கிட்ட முள்ளு. அது முள்ளு ரோட்டில் இருக்கு. அது ஜோசப் போறான்டா, அவன் காலில் குத்துவோம்டா அப்படின்னா வருது இல்லை. அது பாட்டு அங்கே கிடக்குது. நீ பாட்டு எங்கேயோ பார்த்துட்டு காலை வச்சுது. தப்பு யாருது? ஹோல்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நீ தான் காரணம். நான் வேதனையாக இருக்கிறேன் என்றால் நான் தான் காரணம். எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா நான் தான் காரணம். ஐ டோன்ட் பிலீவ் எனி ஒன். நிறைய பேரை நான் பிளேம் பண்ணுறோம்ல, எனக்கு இன்னைக்கு அவ்வளோ படப்படப்பாக இருந்துச்சு, காரணம் யார் தெரியுமா? நீங்கள் தான். சும்மா இரு. அதுக்கப்புறம் கட்சியில் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் 4 தோசை அடிக்குது. அது எப்படி சோகமாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்றாங்க? எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சாப்பாடு தான் முதல்ல குறையும். இந்த சின்ன பசங்க பாருங்களேன், வீட்டில் லேடிஸ் அண்ட் பாய்ஸ் இருப்பாங்க. இந்த ஆம்பளை பையனை நீங்கள் என்ன தான் அடித்தாலும் அடுத்த செகண்டு, சரி மம்மி அடிச்சிட்டல்ல, சோறு போடு. சொர்ணக்கட்ட ஜென்மம் அது. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைக்கு சூடு சொர்ணம் ரொம்ப அதிகம். அது எதையாவது திட்டேன்னா அது சாப்பிடவே சாப்பிடாது. 4 ஃபுல்லாக உட்காந்து இருக்கும். நீ தூங்கின பிறகு நைட்டில் திருடி மாதிரி எஞ்சி போய் தின்ட்டு வரும். இந்த பொம்பளை பிள்ளை நல்லதா, என் சொர்ணக்கட்ட ஜென்மம் பையன் நல்லவனா? பையனா? நீங்களே தானே சொன்னீங்க. ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் மனமகிழ்ச்சியோடு இருங்கள். இந்த வருஷ தொடக்கத்திலே ஆர்ப்பரியுங்கள். என்னென்ன வசனங்கள் எல்லாம் கேட்டுங்க. எவ்வளோ பெரிய வசனம். இன்னைக்கு நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், பாவத்திற்கு மன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவீர்கள், நீங்கள் குற்றவாளிகள். இதை சொல்ல எனக்கு அருகதை இல்லை, அதை நான் சொல்லவும் மாட்டேன். அது அவரவர்களுக்கு தெரியும். நான் சொல்ல போகிறதெல்லாம் மகிழ்ச்சி ஆயிரு, அவ்வளோதான். சந்தோஷமாயிரு. லூசு மாதிரி சிரிக்கிறது இல்லை, அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மகிழ்ச்சி. என்ன கூட தான் சொன்னாங்க, நீ எல்லாம் சாமியாராகவே கூடாதுன்னு. எங்கள் ஊர்லேயே சொன்னான், இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறீ, நீ போய் சாமியார் ஆகலாமா? என்னை பார்த்து சொன்னான். பட் எனக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எப்படியும் நம்ம சாமியார் ஆகும்டா. என்ன இன்சல்ட் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும், ஏன்னா எனக்கு தெரியாது. சாமியாருக்கு போய் படிக்கும் போது இப்படி கை கும்பிட சொல்லுவாங்க, நான் இப்படித்தான் நிற்பேன். மூஞ்ச சீரியஸாக வைங்கன்னுவாங்க, நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ப்ரேயர் பண்ணுங்கன்னுவாங்க, நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். இப்படியெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அதான் சொன்னான், குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். நம்ம சொல்ற ஜெபமெல்லாம் என்ன தெரியுமா? உன் சித்தம் பலிக்க வேண்டும். அதனால தான் யூ ஃபேஸ் ஃபெயிலியர். நீ நினைக்கிறது நடக்கணும். நீ நான் நாடு லபக்குதாசா.
உங்க வீட்டுக்காரே நீ நினைக்கிறத செய்ய மாட்டேன்றாரு, செய்ய சொல்லலாம் பாப்போம். எத்தனை கணவருக்கு மனைவி போன் பண்ணா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த ஸ்வீட் வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஹஸ்பண்ட்ஸ், சில பேருடைய அந்த கம்யூனிகேஷனை பார்க்கலாம், அவங்க மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். மனைவி தானே பேசுனாங்க. எப்படி ஃபாதர்? மூஞ்சிலே தெரியுது. என்ன சொல்லு வை. இல்ல, என் மனைவியினுடைய வாய்ஸை கேட்கணும் போல அப்படியே துடியா துடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவ குரலை கேட்கணும். இருக்கிறாங்களா யாராவது? நீங்க வேற வீட்டில் படுற கஷ்டம் பார்த்தாது போன்ல வேற. இல்ல, உங்களுக்கு தான் உங்க வீட்டுக்காரருடைய ஸ்வீட் வாய்ஸ், அவர் பேசினாலே எனக்காவது சொல்றாங்க நிறைய பேர், ஃபாதர் உங்க குரலை கேட்டாலே அது என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக உங்க குரலை ரசிக்கிறவர்கள் யார்? உங்க கூட பேசணும்னு நினைக்கிறது யார்? போன்ல பேசு, நேரில் கூட உட்காந்து என் அருகே நீ இருந்தால் உலகமெல்லாம் மாறுவதேன். யாரா இருக்காங்களா? அங்க அருகாமல இருக்கக்கூடாதுன்னு பிரேயருக்கே வந்திருக்கிற. நீ எத்தனை பேர் ஹஸ்பண்ட் நீ வீட்டிலே இருந்து தொலை, நான் ஜபத்துக்கு போயிட்டு வரேன் வந்தியா? ஆனா சில பேர் தொந்தரவை கூடயே கூட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா இங்க வந்து அதை தொந்தரவை விலக்கி வச்சுட்டீங்க. நீ அங்க நான் இங்க இல்லையா? அப்படி பிரிச்சு வச்சு உட்காருங்க. இப்ப தனியா உட்கார்றதுல ஒரு சுகம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுக்கு சிஸ்டர் ஆயிருக்கணும். எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், மகிழ்ச்சி. இதை நான் யாருக்கிட்ட இருந்து கத்துக்கல, மாதா கிட்ட இருந்து கத்துக்கினேன். எப்போ ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி வரும் என்றால் அவன் எதை உள்ளே இருத்துகிறானோ அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி தரும். உள்ள யார வைக்கிற? உள்ள நீ கடவுளையாவது வை, கன்றாவியாவது வை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. எதை உள்ள வைக்கிறியோ அதுதான் உனக்கு மகிழ்ச்சியை தரும். மாதா கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அந்த ஒரு லைன் போதும் மாதாவும். அந்த ஒரு லைன் உன்னோடு இருக்கிறார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்க இருக்கிறாரு? மனசுல இருக்காரு, கற்பத்தில் இருக்காரு, முடிஞ்சு போச்சு. கடவுளை இருக்க வைத்தால் எல்லாம் மகிழ்ச்சியாக தெரியும். நீ எதையோ உள்ள இறுக்கி வச்சிருக்கிற, அது என்னதுன்னு இந்த பொங்கல் நாட்கள்ல கண்டுபிடிங்க. ஏன் எனக்கு எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லை? கண்டுபிடிக்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நான்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு ஊசியும் ஒரு சுத்தியும் பேசிக்கிச்சான். ஊசி தெரியுமா? ஒரு சாவியும் ஒரு பூட்டும் பேசிக்கிச்சான். என்னன்னு? ஏ சாவி சாவி, நீ கரெக்டா உள்ள போற, டப்புன்னு திறக்கிற. அது எப்படி எல்லாத்தையும் உன்னால திறக்க முடியுது? நீ சின்ன சைஸா இருக்க, நான் சுத்தி இவ்வளோ பெருசா இருக்க, என்னால திறக்க முடியலையே. ஏன்னா நீ உன்னுடைய பலாத்காரத்தை காண்பிக்கிறாய், உன்னுடைய ரஃப்னஸை காமிக்கிற, உன்னுடைய டஃப் டைமை காமிக்கிற. நான் பூட்டினுடைய இதயத்திலே கை வைத்து அதை திறக்கிறேன், அது திறக்கிறது. நீங்க கடவுளை திறக்கிற விதம் எப்படி இருக்கிறது அதை யோசித்து பார்க்கணும். சும்மா தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் கூட அதான் சொல்ல போறேன். அதல்ல, அந்த சாவி, ஆண்டவனை திறக்கக்கூடிய சாவி உங்ககிட்ட இருக்கா? அந்த மென்மையான இருதயம் உள்ள அந்த கடவுளை தொடுவதற்கு, அவரை திறப்பதற்கு, அவரிடம் பேசுவதற்குரிய சாவி உன்னிடம் இருக்கிறதா? நீ சுத்தியாக மாறி இருக்க, குடு எனக்கு குடு. என்னது இந்த மார்கழி மாசத்துல ஒரு குடுகுடுப்புக்காரன் வருவான் தெரியுமா? பார்த்துருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் நீங்க வந்து விடிய காலில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படித்தான் இருப்பாரு. என்ன பார்த்துருக்கிறீங்களா? ஒன்றும் தெரியாது மாதிரி. குடுகுடுக்காரன் என்ன சொல்லுவான்? நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லுவான். அவனுக்கு என்னைக்காவது நல்ல காலம் பிறந்திருக்கா? அவனுக்கு பிறந்திருந்தா உங்ககிட்ட சொல்லுவானா? அவனுக்கு இல்லாத ஒன்ன நீயாவது வாங்கிக்கன்னு சொல்றான் பாரு. அவன்கிட்ட இருக்கிற அந்த தாராள குணம் கூட நம்மகிட்ட இல்லை.
இன்னைக்கு நான் ஆண்டவருடைய குடுப்பிடுக்காரன். நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு. இந்த வருஷம் நல்ல காலமாக இருக்க வேண்டுமானால் மகிழ்ச்சி உள்ளே இருக்க வேண்டும். மாதா பாருங்க, இருக்க வேண்டியதை உள்ளே இருத்தினால், நீ தேவையில்லாததை இருத்தினால் மன மகிழ்ச்சியும் களி கூறுதலும் கிடைக்காத பொருளாக மாறிவிடும். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார்னோன்னா மாதா உடம்புல தாங்கிட்டாங்க. இயேசுவை தாங்கின பிறகு நீங்க சொல்லலாம், எவ்வளவு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கியவள் மரியாள். காரணம் என்ன? உன்னால முடியும், தாங்க முடியும். உன்னை அசிங்கப்படுத்தலையா யாரும்? உன்னை திட்டலையா? உன்னை கேவலப்படுத்தலையா? உன்னுடைய எதுவும் சொல்லலையா? சொல்லலைன்னா நீ மனுஷனே கிடையாது. அதெல்லாம் சந்திச்சாதான் நீ மனுஷன். அதெல்லாம் சந்திச்சாதான் நீ மாதாவை கூப்பிட முடியும். அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை கைத்தட்ட தூங்கிற உடனே. இப்போ எல்லாம் கொஞ்ச நேரம் சீரியஸாக பேசினேன். நான் நினைக்கிறேன் இந்த 4 நாளும் நீங்கள் தூங்கத்தான் வந்திருக்கிறீங்கன்னு. நான் கொஞ்ச நேரம் என்னுடைய டெம்பரை மாற்றி கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன். மூடிச்சு கண்ணை, என் முன்னாடி தான் உட்காந்துக்குது. ஆளை காட்டுட்டா, ஐயோ வேணாம் ஃபாதர், மானம் போகும். அப்போனா முழிச்சுன்னு டொப்புன்னு கையை காட்டுருவேன். நீ எந்த சாமியார்கிட்டானு விளையாடலாம், என்கிட்ட நோ. நீ என்ன நல்லவன் சொன்னாலும் கவலை இல்லை, கெட்டவன் சொன்னாலும் கவலை இல்லை. ஏன்னா நான் ஐசியூலேருந்து வந்திருக்கிறேன். புரியுதா? நான் 7 தடவை செத்து பிழைத்தவன். நீ சொல்லுகிற வார்த்தையினால் மதிமயங்கலாம் மாட்டேன். ஃபாதர் சூப்பர் ஃபாதர், ஃபாதர் நைஸ் ஃபாதர், வச்சுக்கடி. இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நம்ம கிடையாது. டப்புன்னு வந்து தப்பு பண்ற தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஐயோ அந்த ஆள் எது பண்ணாலும் ஓப்பனா சொல்லிடுவானே அப்படின்னு தெரியும்ல. ஆகவேலாம் தூங்கப்படாது. அதனால்தான் அழகான பாடல், அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே, அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே, கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே, என்னாலும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே, என்னாலும் மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே, முப்பொழுதும் அவள் கன்னியம்மாள், இப்பொழுதும் நம் அன்னையம்மாள், அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே, அன்பாந்த மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. பிரியமான பிள்ளைகளே, மரியாள் 1000 கஷ்டங்களுக்கு மத்தியிலே ஆண்டவனை உள்ளத்தில் இருத்தினாள். பவுலடிகளாருக்கு எப்போ மகிழ்ச்சி வந்துச்சு? எப்போ சந்தோஷம் வந்துச்சு? பவுலடிகளார் எங்க பெரியப்பா பையன். பவுலடிகளார் யாரு? தவளாக இருந்து தவளாக மாறினவரா? பவுலடிகளார் யாரு? ரவுடி ராஸ்கல், திமிர் பிடிச்ச ஒரு ஆளு. பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, படிப்பு, கமாலியல் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதனிடம் கல்வி கற்றவன் பவுலடிகளார். சாதாரணமான ஆள் கிடையாது. இருந்தாலும் அவனுக்குள் ஏதோ ஒன்று குறைவாக இருந்தது. அதான் அந்த மன மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம். ஏசு எல்லாரையும் பார்த்து சொல்லுவாரு, ஏய் உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு உன்னை பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாரு? உனக்கு உன் மேக்கப் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, கொஞ்சம் லைட்டை தட்டிக்கிட்டு வந்திருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொங்கல் தானே, நாளைக்கு உன் பொங்கல். ஏன் சிரிச்சிங்க? ஓ நாளைக்கு மாட்டு பொங்கலா? சாரி, தப்பா சொன்னா கூட சரியா புரிஞ்சுக்கிறீங்க. வெரி குட்.
ஆக மாதா பாருங்களேன், ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த குழந்தை கற்பத்தில் தாங்கினாள். அதை எதை இருக்க வைக்கணுமோ அதை இருக்க வச்சுட்டா. பேஸ் கிளியர், அடித்தளம் கிளியர். உள்ள நீ இயேசுவை வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, மனசுல இயேசுனுடைய வார்த்தைகளை வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை இந்த உலகத்திலே எவனும் அசைக்க முடியாது. என்னை ஐசியூ அசைக்கவே முடியவில்லை. பிகாஸ் உள்ள வச்சிருந்தது யார? அவன் ஊசி குத்து போதெல்லாம் நினைச்சுக்கோ, போட பீஸ் வாங்கிக்க, போ காசை வாங்கிக்க. அவன் ஜெராக்ஸ் எடுப்பானுங்களே, ஓ சாரி எக்ஸ்ரே எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துக்கடா. என் படம் ஒருத்தனுக்கு தெளிவா தெரியும், நீங்க எல்லாம் டவுட்டோட லைட்டை போட்டு பார்க்கறான். என் படம் உனக்கு தெளிவா தெரியாது. என் படம் கம்ப்ளீட்டா தெரிந்த ஒரே ஆள் எங்க அப்பா இயேசு. பிரைஸ் தி லார்ட். அது மனசுல வச்சுக்கணும் மக்களை. சும்மா டாக்டர் கிட்ட போனா நான் சரியாயிடுவேன், அவங்கிட்ட போனவே எவங்கிட்ட போனாலும் அவனையும் செயல்பட வைப்பது என் தகப்பன் இயேசு என்ற நம்பிக்கையும் அந்த எதிர்நோக்கும் இருந்தால் நீங்கள் வேண்டுவதற்கு மேலாக தகப்பன் தருவார். மாதா இயேசுவை உள்ள வச்சுட்டா சந்தோஷம் மட்டும் வராது, கஷ்டமோ வரும். இயேசு அதெல்லாம் சொன்னார், என் பின்னால் வருகிறவன். நீங்க எல்லாம் சிலுவையை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறீங்களா? என்னென்ன சிலுவையை சுமந்துக்கிட்டு? ஒருத்தனாவது கரும்பு எடுத்துட்டு வந்தியா? ஒரு சிலுவையை விடு, ஒரு கரும்பு எடுத்துட்டு வந்தியா? ஃபாதர் போஸ்கோ ஹாப்பி பொங்கல் ஒரு கரும்பு கொடுத்தியா? இல்லை எம்ஐ ஃபாதர் துரும்பா இருக்கிறிய, இந்த கரும்பு நீ ரொம்ப குறும்பு கொடுத்தியா? இல்லையே, சும்மா தானே வந்த. இதில் வேற அப்படியே டீசெண்டா வெளிநாட்டு லேடிஸ் மாதிரி ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னது சும்மா. ஆக பிரியமான பிள்ளைகளை, நீங்கள் இயேசுவை சுமக்க ஆரம்பித்தால் கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். அப்பதான் வராத துன்பமெல்லாம் வரும். எப்பெல்லாம் நீங்க கூட நினைப்பீங்க, என்னடா இது நம்ம இரவும் பகலும் ஜெபம் பண்றோம், அருளாலய ஜெபத்துக்கு தொடர்ந்து போகிறோம், நம்ம வாழ்க்கை இருளாலயமா இருக்கு, அருளாலயம் போனாலும் சரியில்லை, கருணாலயம் போனாலும் சரியில்லை, இந்த போஸ்கோ சரியில்லையா, இந்த எம்ஐ ராஜு சரியில்லையா, இவனுங்கெல்லாம் என்ன பிரசங்கம் வைக்கிறானுங்க, இந்த பிரசங்கம் சரியில்லை. ஏய் பிசாசு, நீ சரியில்லை, நாங்களாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆக அந்த மரியாள் இயேசுவை சுமந்த மண்ண அவமானத்தை சுமக்க ஆரம்பிக்கணும், அசிங்கத்தை சுமக்க ஆரம்பிக்கணும். பவுலடிகளார் அதான், ஒரு ரோமை, ஒரு யூதன் பவுலடிகளார். ஆனால் ஒரு புற இனத்தான் போல நடத்தப்பட்டான். எப்பொழுது? அவன் இயேசுவை சுமந்த பிறகு. எரியும் புதரில் மோயிசனை வீசும் காற்றில் எலியாசை. கைத்தட்டலாம். எரியும் புதரில் மோயிசனை வீசும் காற்றில் எலியாசை, இடியின் ஒளியில் சின்ன பறை இறைவன் அழைத்து வாயன் உரைத்தார். That's all. ஆண்டவன் அவர் தங்கணும்னா உன்னை தள்ளாட வைப்பார், தடுமாற வைப்பார், கலங்க வைப்பார். கதி கலங்கி போனோம், அதுக்கப்புறம் கலங்கிய பிறகு ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அதுதான் மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம். அந்த கலக்கத்தில் நான் ஆண்டவர்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லுவேன், இந்த பார் நீ எத்தனை தடவைனாய் என்னை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பு, தோக்க போகிறது நீ. நான் திரும்ப இதே மாதிரி தான் வருவேன், இதே மாதிரி தான் உங்க கூட பேசுவேன், இதே மாதிரி தான் இருப்பேன். நீயா நானா பார்த்துடலாம். இயேசுவை தோற்கடிக்க தெரிய வேண்டும். எப்பொழுது தோற்கடிப்பீர்கள்? அவரை சுமந்து அசிங்கப்படுகிற பொழுதுதான் இயேசு தோற்று போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பொழுது ஜெயிக்க போவது நீங்கள் தான். ஆக மரியாள் இயேசுவை சுமந்ததுதான் அவளுடைய மகிழ்ச்சியின் அடித்தளம், காரணம். பிரைஸ் தி லார்ட். பவுலடிகளார் இயேசுவை சுமந்ததுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம்.
அது வரைக்கும் பெயரை சுமந்தார், புகழை சுமந்தார், பணத்தை சுமந்தார், ஹஸ்பண்டை சுமந்தார், ஒய்ஃபை சுமந்தார், பிள்ளைகளை சுமந்தார், டாகை சுமந்தார், கேட்டை சுமந்தார், சொந்தக்காரை சுமந்தார், அவனை சுமந்தார், இவனை சுமந்தார், நெக்லஸை சுமந்தார், 15,000 பட்டுப்புடவையை சுமந்தார், 20,000 செருப்பை சுமந்தார், 30,000 ஷூவை சுமந்தார். வெஸ்ட் பைபிள் வசனத்தை அப்படியே பார்க்க கூடாது, அதை அப்படி கொண்டு வா வாழ்க்கைக்கு. மரியாள் அந்த கஷ்டத்திலும் அந்த அவமானத்திலும் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள் என்பதற்கு காரணம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் அந்த திருப்பாடல் பாருங்க. அந்த பாடல் பாடுவாங்கல்ல, மாதா நல்லா ஒழுங்கா படி, இல்லைன்னா மாட்டிக்குவேன். ஆண்டவரை எனது உள்ள பாற்றி பகழ்கின்றது, அப்படி படி, ஒரு ஃபீலிங்ஸ் கொடு இறை வார்த்தைக்கு. ஏ புள்ள, உன்னை கல்யாணம் பண்றவன் செத்தான், என்ன குரல் பத்தியா? அதுக்கு நல்லா இருக்கு குரல், வாசி, சத்தமா வாசி. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. பாரு, அதுக்கு நடந்தது அசிங்கம். யாருக்கு? மாதாவுக்கு நடந்தது அசிங்கம், மோசமான ஒரு விஷயம். உனக்கு சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரி ஏதாவது வந்தாக்கா, இப்போ நான் நைட்டு 12 மணிக்கு வந்து நீ என்ன நினைப்ப? நல்ல பாம்பு வந்துருச்சுன்னு நினைப்பேன். ஏன் நான் தாண்டி கபிரியேலு, உனக்கு கல்யாணமே ஆகாம குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னா உன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். பி பிராக்டிக்கல. சும்மா தேவனுடைய வார்த்தை, இது ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ், என்னத்தை வாசிக்கிறோம் நம்ம இறை வார்த்தை. இந்த மாதா அந்த ஃபீலிங்ஸ் கொடுக்க பார்க்கலாம். யாராவது ஒரு அம்மா மாதா எப்படி இந்த லைனை சொல்லியிருப்பாங்க? என்னது, கபிரியேல் தூதர் வருதா? ஆண்டவரை எனது உள்ளம், சொல்ல பார்க்கலாம். இப்ப சொன்ன யாரு மூஞ்சிலுமே சந்தோஷம் வரல. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்கின்றது. ஆண்டவரை புகழ்கின்றது. அடுத்தது சரி, இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்காரர் 2 கன்னத்துல அரைஞ்சிட்டாரு, அப்போ இந்த பாட்டை பாடுவியா? அடிங்க. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. ஆஹா, முழு லூஸ் ஆயிட்டு வந்துட்டாலே. இந்த எம்பைராஜ் ஃபாதருக்கு பிரேயருக்கு போயிட்டு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. பி பிராக்டிக்கல். ஐ சே, சும்மா சர்வசாதாரணமாக இந்த பாடலை பாடிட்டு என்ன இறைவனையே ஏற்றி போற்றி இந்த கொயரை கழுத்து பிடிச்சிடணும். உன்னை பிடிக்கிறேன் பாரு முதல்ல, புரியுதா? அல்ல, ஆனால் அருமையா அந்த இறை வார்த்தை தூக்கிட்டு வரும்போது அழகா ஒரு பாட்டு பாடின. என்னப்பா? தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே, பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து. அந்த ஃபீலிங்ஸ் கொடுத்தாரு பத்தியா? நம்ம தம்பிக்கு ஒரு கை தட்டுருங்க பாப்போம். குட். எனக்கு நிறைய பங்குல அந்த கொயரை பிடிக்காது. எத்தவனே பாடுவான், வரங்கேட்டு வருகின்ற நீரைவா. காலையிலே பிச்சைக்காரன், காலையில உள்ள வரும்போதே பிச்சை. நடிப்பு தான் நடிக்கிறோம். எங்க பூசையில பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொன்ன உடனே சூப்பர் நடிப்பு ஆரம்பிக்கும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஊத்தவாயி நாரவாயி இதோட ஆண்டவரே இரக்கமாயி. எல்லாம் இயேசுநாதர் நேராக வந்து பார்த்தார்னா வாயை கீச்சிருவார். அதனால ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. என் கடவுளை நினைத்து என் உள்ளம் பேருவகை கொள்ளுகிறது. எதையாவது நினைச்சு இந்த மாதிரி ஒரு வசனம் சொன்னியா உன் வாழ்க்கையில்? உன் மகளுக்கு திருமணம் நடந்த போது, இல்லை பிள்ளை பெற்ற போது, இல்லை ஒரு வேலை கிடைச்ச போது, இல்லை ஒரு வீடை கட்டினப்போ பாடி இருக்கிறியா?
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆக பிரியமான பிள்ளைகளே, எதை சுமக்கிறேனோ அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும். பிரைஸ் தி லார்ட். எதை கேரி பண்றனோ அதுதான் உனக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்க வேற யாரை சுமந்தாலும் அது பாரமாக தான் இருக்கும், இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப காலையிலே தூங்கினா என்ன அர்த்தம்? இன்னொரு டாக்குக்கு வருவேன், திரும்பவும் வருவேன், இன்னைக்கு ஃபுல்லா வந்துகிட்டே இருப்பேன். நீ வா, நான் உட்காந்து செய்யறதே செய்யறேன், எனக்கு நான் பிரச்சனை. அதான் மரியாளுடைய அனுபவம் எல்லாம் பாரு, அழகா சொல்லுது. எனக்கு அந்த மனமகிழ்ச்சியோடு காணப்பட்ட ஒரு ஆள் என் வாழ்விலே நான் கண்ட ஒரு அற்புதமான மனுஷி மரியாள். எப்ப பார்த்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க மாதாவை கவர் பண்ணிட்டு சும்மா அது ரொம்ப வேதனைப்பட்டுச்சு, வருத்தப்பட்டுச்சு. அது வருத்தம் வேதனை வரும், ஏனென்றால் நீ சுமப்பது இயேசுவை. பிரைஸ் தி லார்ட். அடா, ஒரு சாதாரண கணவரையோ மனைவியையோ அன்பு செய்கிறவனையோ மனசுல வச்சா எவ்வளவு கஷ்டம் வருது. நம்ம பாட்டு பாடுறோம்ல, ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு வேண்டும், என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். அடுத்த லைனை கவனி. நினைவிலோ நீய நீங்காத நிழலாகவா இறைவா. இதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்காரர் நிக்க வச்சுட்டு பாடு பாருங்க. இதுல யாருக்கா தைரியம் வந்து அவரை நிக்க வச்சு பாடு, இல்ல ஹஸ்பண்ட்ஸ் அவரை நிக்க வச்சு பாடு. நீங்க பாடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அதுல வர ரிசல்ட் ரொம்ப மோசமா இருக்கும். நான் எப்போ உன்னை விடணும்னு இருக்கிறேன், நீ வேற ஒருபோதும் உனப்பிரியாவா? அது புரியாது. நீ யாரை சுமக்கிறாயோ அது பாரம். இயேசுவையே சுமந்தால் அது மிகப்பெரிய பாரம். ஆனால் அந்த பாரம் தான் சுகமான சுமை. பிரைஸ் தி லார்ட். மற்றதை விட இது சுகமான சுமை. அது பாரு, சொல்ல அழகா சொல்லுது பாரு மாதா. வலியவரை அகற்றினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், ஏழையோரை உயர்த்தினார், இந்த எவளை உயர்த்தினார் ஆண்டவர். அதான் மகிழ்ச்சி, அதான் மகிழ்ச்சி. என் கண் முன்னாடியே பார்க்கிறேன், என்னை விட நல்லவர்கள் இருக்கிறார்கள், உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பண்பாளர்கள் இருக்கிறார்கள். எப்படி நீ மட்டும் அருளாலயத்துக்குள்ள வந்த? எவ்வளோ பேர் இருக்கிற அம்பத்தூர்ல நீங்க மட்டும் எப்படி அருளாலயத்துக்குள்ள வந்தீங்க? தட்ஸ் கால்ட் அழைத்தல். அழைத்தல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வா, சாதாரணமாக நான் காலையிலே போஸ்கோ ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு நினச்சேன். எப்பா, நைட்டு நான் 4 மணிக்கு தாயா வந்து படுத்தேன், உடம்பு பலவீனமாக இருக்குது, 8 மணி நேரம் ட்ராவல், 4 மணி நேரம் அங்கே பிரசங்கம், உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, இன்றைக்கி என்னால் வர முடியாது அப்படின்னு ஃபோனில் சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் நான் சுமக்கிற அந்த சுமையை விட சுவையாக இருந்தது. ஆகவே தான் இங்கே நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழகா சொல்லுவார், ஆண்டவரே, அவர் வாயில திணிக்கிறாங்க. எதை? பொங்கலியா? அட பாவி மக்கா, இறை வார்த்தை திணிக்கப்படுகிறது. தின்னு அப்படியே வாயில அடக்கிறாங்க. யாரு? நீ தானே? தெரியும், அந்த ஆள் செத்தான். ஆக அந்த வாயில திணிக்கிறான், மெதுவா வைக்கல. ப்ளீஸ் அண்டர்லைன் ஆல் த வேர்ட்ஸ். ஓகே, அவன் வாயில் திணிக்கப்படுகிறது. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாக்கி
கொண்டீர். தூர சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தீர். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். எவ்வளோ பெரிய வேலை! வாயில திணிக்கும் போது குழந்தை அழும் இல்லையா? இவரு மயங்கிட்டேன் அப்படின்றார். அதைத்தான் சொல்லுகிறேன். தேவனை சுமக்கிறவனுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் வருகிற சுவைதான் இயேசு. பிரைஸ் தி லார்ட். நீ சும. மரியாள் சுமந்த பிறகு அவள் பட்ட அவமானங்களிலே உங்களிலே யாரும் பட்டிருக்க மாட்டீர்கள். விட்டு வச்சிருப்பீங்களா நீங்க? உங்க அம்பத்தூர் தெருவில் அந்த பிள்ளை குழந்தைய பெத்துக்குது புருஷன் இல்லாம, விடுவீங்களா? தண்ணி எடுக்கும் போது சரி, மார்க்கெட்டு என்ன பேச்சு வாழ, அது பாருங்களேன். அது இதயமே இல்லாத பெண்கள் நிறைய பேர். இந்த மருமகம் மாமியார் இருக்காங்கல்ல, உங்க வீட்டில் குழந்தை பிறக்கலன்னா மாமியார் ஃபீல் பண்ணும். ஐயோ, என் மருமகளுக்கு குழந்தை இல்லையே, நம்ம ஜெபம் பண்ணணும், அது ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், அது நம்ம குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு இந்த பொம்பளை பக்கத்து வீட்டில் போய் பேசிக்கிட்டு என்னென்ன ஒரு பூச்சி புழு இல்லை. அப்போ நான் பூச்சி புழுவா எங்கள் அம்மா வயிற்றுல? ஒரு குழந்தைய பூச்சி புழுன்றியோ, உன் வாயில புழு வைக்க சொல்லலாமா அந்த வார்த்தையை? ஆண்டவருடைய இமேஜ் நான், கடவுளுடைய சாயல் நான். என்னை அசிங்கப்படுத்துவது உன் வாய். என்ன பூச்சி புழுன்ற உன்னை விடுவான ஆண்டவன்? என்ன பேச்சு! மாதா பாரு அடக்கி வாசிக்குது பாரு. விட்டுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி பாருங்களேன். என்னன்னு, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அறிய நின்ற அகனார். தலைமுறை தலைமுறையாய் இறைவன் எனக்கு இரக்கம் காட்டி வருகிறார். இந்த பாரு, நம்ம சாபம் நினைக்கிறத மரியாள் இரக்கம் என்று நினைத்தாள். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன் அடிக்கடி, கஷ்டத்திலே சிரிக்கிறான் பாரு, அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Praise the Lord. The blessed people, those who are laughing in the midst of suffering. கஷ்டத்துக்கு மத்தியில் கூட ஒரு புன்சிரிப்பு வரும் பார். கஞ்சியே குடிச்சிருக்காது, ஏழ்மையா இருக்கும், வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அதுக்கு, இருந்தாலும் அது முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வரும் பாரு. That is God's gift and that is God's blessing and that's God's grace. அதான் மாதா. அவமானம், அசிங்கம் நீங்க நிறைய நினைச்ச கூடாது. நான் கோயிலுக்கு வர்றதுனாலையோ, இந்த பொங்கல் நாட்களில், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், இந்த நாட்களில் வருவதனால் இந்த 4 நாட்களிலே என் கஷ்டங்கள் விலகும், என் நோய் விலகும், பேய்கள் ஓடும், சாமியார் ஓடுவார், சிஸ்டர் ஓடுவாங்க, நீ ஓடிடுவே. அதனால எல்லாம் ஓடாது. அதற்கு மத்தியிலும் உன்னை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைப்பதற்குத்தான் இந்த மாபெரும் பெருவிழா கூட்டம். அதை மனசுல வச்சுக்கணும். ஆகவே ஆண்டவர் சொல்ற, மாதாவுடைய வாழ்க்கை பாரு. காணா ஒரு கல்யாணத்துக்கு மாதா போச்சா? முதல்ல நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லெட் மீ கேரி ஜீசஸ். அவ்வளவுதான். நான் இயேசுவை சுமந்து போகிறவனாக இருக்கணும். அதனால தான் எப்போ பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு குட் மார்னிங் சொல்லாத, பிரைஸ் தி லார்ட். Let me carry Jesus. Let me not carry my fame and name and my possessions. நான் இதெல்லாம் சுமக்க கூடாது. இதுக்கெல்லாம் கடவுள் உன்னை கூப்பிடல. அதனால தான் நம்ம பாடுறோம், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரு பாட்டி வீட்டில் இருந்துச்சான். தாத்தா அவங்க சில பேர் பாட்டிய கிளவின்னு கூப்பிடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இவர் ஏதோ குமர மாதிரியும் பாட்டியை பார்த்து, கிளவி
இங்கே வா தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாரா? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிற கை தூக்குங்க. 50 வயசுக்கு மேலே. எப்படி உங்கள் வயசை கண்டுபிடிச்ச பத்தியா? உடனே தூக்கிடுச்சு. இவன் ஏன் கேட்குறான்? இன்னும் தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிற போடு. 51க்குள்ள வந்துட்டீங்கன்னா அது போனஸ். 50 வயசு வரைக்கும் வாழ யாருக்குமே தகுதி. அரை நூற்றாண்டு யோசித்து பார்த்தா தலை சுத்துது. 50 வருஷம் மோசமான ஆளா கடவுள் உயிரோட வச்சிருக்கிறாரு. இந்த நாத்தடிச்ச வாயு, இந்த சீடு காது உன்னை வச்சிருக்கிறாரு 50 வருஷம். என்ன பொறுமைப்பா அந்த ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவரன்பு குறையாது. 50 இயர்ஸ். நீங்க என்னமோ ரொம்ப ஆச்சரியமா பாக்குறீங்க. 40 வருஷம் அந்த இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்கு கூட்டி வர அவர்களை தயாரித்தார். உன்னை 50 வருஷமா தயாரிச்சிருக்கார். இன்னைக்காவது இயேசு என்ற கானான் தேசத்தை கண்டுபிடித்தாயா? 50 வயசாவது இயேசுவை கண்டுபிடித்த இஸ்ராயேல் மக்களை பாராட்டுகிறேன். அவர்கள் இயேசுவை கண்டுபிடித்தார்கள், கடவுளை கண்டுபிடித்தார்கள். அதுதான் கானான் தேசம். நீ இந்த 50 வயசுலையும் உன் நம்பிக்கையால், உன் ஜெபத்தால், உன் தவத்தால், உன் தர்மத்தால் இந்த இயேசுவை கண்டுபிடித்திருக்கிறாயா? அவரை சுமந்திருக்கிறாயா? இதுல வேற இயேசுவை பார்த்து பாரு. என்னை சுமப்பதனால் இறைவா. முதல்ல உங்க வீட்டுக்காரர் உன்னை சுமக்க சொல்லு பாப்போம். இயேசுநாதர்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணு. நான் இது தெரியாம ஒரு ஊர்ல இந்த காணும் பொங்கலுக்கு தான் ஒரு போட்டி வச்சேன். லெட் ஆல் த ஹஸ்பண்ட்ஸ், வீட்டுக்காரங்கெல்லாம் மனைவியை தூக்கின்னு ஓடணும்னு சொல்லிட்டேன். பின்னாடி ஒய்ஃபை தானே, பக்கத்து வீட்டை தூக்குனா தான் பிரச்சனை. சரி தூக்கிட்டு ஓடுங்க. என்ன இன்னைக்கும் அதில் ஒரு 6 பேருக்கு முட்டி விளங்காம படுத்து கிடக்குறான். அன்னைக்கு விழுந்தவன் தான் இன்னைக்கு எந்திரிக்கல. இப்போ உங்க சைஸை உங்க வீட்டுக்காரர் தூக்கிட்டு ஓட சொல்ல பார்க்கலாம். இதுல வேற இயேசுநாதர்கிட்ட என்னை சுமப்பதனால் இறைவா. ஏன் அங்க யாரும் சுமக்கலன்னு இங்கேயா? ஆக ஒரு பாட்டி பாட்டியை கூப்பிடுறாரு. கிளவி என்ன பண்ற? ஊசி நூல் கோக்கறப்பா. அந்த காலத்தில் ஊசி நூல் எடுத்து துணியை இணைப்பார்கள், தைப்பார்கள் இல்லையா? இப்பெல்லாம் மிஷின். அப்போ தைக்கிறாங்க. இப்பெல்லாம் யாரும் கண்ணு தெரியாது, இதெல்லாம் போட முடியாது. சிலது அப்படியே கண்ணு இப்படி சுருங்கி போயிருந்தாலும் அந்த செல்போன் இப்படி பார்க்கும் பாரு. பெரிய லாயருக்கு முடிச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே பார்க்கும். ஆக அது மாதிரி அந்த பாட்டி அது பாட்டுன்னு ஊசியில், அந்த ஊசியினுடைய அந்த துளைக்கு பெயர் என்ன? யாரு? காதர்பாயா? காது. அந்த காதுல கரெக்டா நூலை விடணும். எவ்வளவு பெரிய ஐ டெஸ்ட் வச்சுக்கிறான் பாரு அந்த காலத்துல. பார்வை எப்படி தெளிவா இருக்கணும்னா அதான் ஐடியா. அதனால தான் அவங்கெல்லாம் இன்னும் கண்ணாடி போடாமல் இருக்கிறாங்க, அந்த பாட்டி தாத்தாலாம். ஏன்னா அந்த சின்ன ஊசிக்குள்ள இந்த நூலை கரெக்டாக கோப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? செஞ்சிருக்கிறீங்களா? இப்போ யாராவது கரெக்டாக கோப்பீங்களா? இனி பொங்கலுக்கு போட்டி வச்சா இதை வைக்கணும். அவன் தடுமாறி இங்கேயும் அங்கேயும் நுழைச்சிக்கிட்டு இருப்பான். ஆக அந்த பாட்டியை வச்சு, டேய் கிளவி கண்ணு தெரியல உனக்கு கூட, அப்படி நான் கோக்கிறேன். இந்த தாத்தா புடுங்கினா இருப்பாரு, அந்த வேகத்தில் ஊசியை கீழே போட்டார். இந்த ஊசியை கீழே போட்டவர் ஊசி கீழே போட்டுன்னு தெரியல, காது கேட்டா தானே, எல்லாமே டுபாக்கோரு. அவரு ஊசியை இந்த நூலை வச்சுக்கிட்டு, இங்கதான் ஊசி இல்லையே, வேற எங்க கோப்ப இப்படி பார்த்துருக்கிறார். பேரன் வரான், தாத்தா என்ன பண்ற? ஊசியில நூலை கோக்கறேன்டா. யோ ஊசியே உன் கையில இல்லை, அப்புறம் எப்படி கோக்க முடியும்? பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் ஊசியை தொலைத்து விட்டு இந்த நூலை எங்கே உள்ளே விடலாம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஊசிதான் என் தேவன் இயேசு. பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ள நீ நுழையணும்னா கஷ்டப்படணும், கண்ணீர் விடணும், வேதனைப்படணும், அவமானப்படணும். அதனால தான் மரியா இது எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்க காரணம்
அவள் கர்த்தரை சுமக்க தெரிந்ததால் அவளால் எல்லாவற்றையும் சுமக்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். அது வியாகுலமோ, அது மகனுடைய உயிரோ, அல்லது அசிங்கமோ, அவமானம், எல்லாத்தையும் சந்திக்கணும்னா நீ சுமப்பது இயேசுவாக இருக்க வேண்டும். ஆகவே சுமப்பது இயேசுவாக இருந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி உன்னிடமிருந்து எடுபடாது. யாரும் உன்னிடமிருந்து நான் கொடுக்கும் மகிழ்ச்சியை பிடுங்க முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். ஓகேவா? ஆகவே ஆண்டவர் நம்மளை கருவிலிருந்து சுமக்கிறார். நீங்க அம்மா சுமந்தாங்க, அப்பா அம்மா 10 மாசம், வேற யாரு உன்னை சுமக்கிறா? 50 வருஷமா உன்னை சுமந்திருக்காரு. நீ செஞ்சதெல்லாம் தாங்கி உன்னை சுமந்திருக்காரு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் டயட்டில் இருக்கேன், நான் மருந்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், அதனால் நான் ட்ரிம்மாக இருக்கேன், ஒரு காலத்தில் ட்ரம்மாக இருந்தேன், இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன். நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணும் போதே செத்துட்டான் தெரியுமா? நடக்கும் போதே சாவறான். நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, எப்படியும் நீ உயிர் வாழ போகிறதில்ல. 60 70 75 வருஷத்தில் முதல் நாளே சொல்லிடுறேன், கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாட்கள் இயேசுவை சுமந்துவார். எல்லாவற்றையும் தாங்குகிற சக்தி. செங்கடலை கடந்து போகவும், எரிகோவை இடித்து தகர்த்தவும், யோர்தானில் கால் வைக்கவும் இந்த தேவன் உனக்கு சக்தியை தருவார். செங்கடல் யாரு? செங்கடல் யாரு நம்ம வாழ்க்கையில? ஃபாதர் போஸ்கோவா? யாரு செங்கடல்? யாரு? உன்னை கஷ்டப்படுத்துறவங்க, உன்னை வேதனைப்படுத்துறவங்க, உன்னை அவமானப்படுத்துறவங்க, உன்னை வேண்டான்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் தான் செங்கடல். அடுத்தது யாரு? எரிக்கோ. அக்கா தங்கச்சி பணக்காரி ஆயிடுவா, உன்னை ஒரு மாதிரி பாப்பா, உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு உன்னை ஒரு மாதிரி பாப்பா. அந்த எரிக்கோவை நீ தகர்க்கிற சக்தியை தேவன் தருவார். உன்னை விட மேலே நின்றுக்கிட்டு என் லெவலுக்கெல்லாம் நீ வர முடியுமா? நான் படித்தவன், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பெருமை இருக்குன்னு ஏறி அந்த மதில் மேலே நின்று இருக்கு பாரு. உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், உன் ஃப்ரெண்டு, உன் பங்காளி, உன் நாத்தனார், உன் மாமனார், எல்லா நாரையும் தகர்த்தணும்னா எரிக்கோவை தகர்க்கும் சக்தியை உன் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிற இயேசுவால் மட்டும்தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி எரிக்கோவெல்லாம் உடைச்சிருப்பீங்க. உடைச்சிருக்கிறீங்களா? ஓகே, இன்னும் உடைக்கணும், நிறைய இருக்கு. யோர்தான் நதி ஆழமான நதி, அதை கடந்து போகணும்னா கஷ்டம். ஆகவேதான் லேவியர்கள் உடன்படிக்கை பட்டகத்தை குருக்களிடம் கொடுத்தார்கள். குருக்களிடம் கொடுத்து, நீங்கள் யோர்தான் நதியிலே கால் மிதியுங்கள், யோர்தான் 2ஆக பிளக்கும். நீங்க செங்கடல் பிளந்தது தான் படிச்சிருப்பீங்க. யோர்தானை பிளந்தது குருக்கள் உடன்படிக்கை பெட்டகம். தெரிஞ்சுக்கா? காரணம் என்ன? பெட்டகத்துக்குள்ள யார் இருந்தா? ஆண்டவருடைய பிரசன்னம். ஆகவே ஒவ்வொரு நற்கருணை பலியும் நீ இயேசுவை சுமக்கிறாய் என்று ஞாபகப்படுத்துவதற்காக தான். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இந்த அறுவடை நாளிலே, இந்த பொங்கல் நாளிலே, இந்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற நாளிலே, தேவனை துதிக்கிற இந்த நாளிலே ஒன்றை ஞாபகம் வையுங்கள். நான் யாரை சுமந்து கொண்டிருக்கிறேன்? ஏன் என் மகிழ்ச்சி பறிபோகிறது? ஏன் எனக்கு வருத்தமும் அழுகையும் கண்ணீரும் அதிகமாக இருக்கிறது என்று கேட்டு பார்க்க இந்த பாடலை பாடுவோம். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. நல்லா உற்சாகமா கை தட்டோம். வேற யாரும் கிடையாது, இவர்தான் 50 வருஷமா. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேன் தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். நல்லா உற்சாகமாய் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ரட்சித்திர கிருபையால் காத்திர தயவினால், ரட்சித்திர கிருபையால் காத்திர தயவினால், மீட்டிர ரத்தத்தால்
தூக்கினிர் இரக்கத்தால் மீட்டினிர் இரத்தத்தால் தூக்கினிர் இரக்கத்தால் அன்பே தெய்வீக அன்பே உன் அன்பை எம்மில் ஊற்றினீர் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே என்னதவம் செய்தேன் தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆக வல்லமையான மரியாளுடைய பாடம் அது. பவுலடிகளார் அழகா சொல்லுவார், இயேசுவை சுமக்க ஆரம்பித்தவுடன், இயேசுவை சந்தித்தவுடன் அவர் வாழ்க்கை அதுவரைக்கும் சுகமாக இருந்தது. சந்திக்கிற வரைக்கும் சுகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுமையாக மாறியது. ஆக வாழ்க்கை சுமையாக இருந்தால்தான் அதிலே ஒரு சுகம் இருக்கிறது என்று இயேசு சொல்லித் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். மரியாள் சொல்லித் தருகிறாள். பிரைஸ் தி லார்ட். பவுலடிகளார் சொல்லித் தருகிறார், எவ்வளவு சுமைகளை சுமக்கிறீர்களோ அவ்வளவுக்கும் நீங்கள் இதயத்தின் ஆழத்திலே சுகமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு நான் ஜெபிக்கிறதுனால, கோயிலுக்கு வந்ததுனால எனக்கு கஷ்டமே இல்லை நஷ்டமே இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய கோளாறு உன் மனசுல இருக்கு. யார் யார் பாவிகள், யார் யார் பாவிகள் அவங்க மட்டும் கை தட்டுங்க. பாவிகள் எல்லாம் கை தூக்கி காட்டி கொடுக்காது. கை தட்டுங்க பார்க்கலாம். பா நான் ஒருத்தன் தான் புண்ணியமா. எல்லா பாவிகள் இந்த 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 ஏத்துக்கிறீங்க இல்லையா, இந்த மனசுக்குள்ளத்தான் கடவுள் தங்க ஆசைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் பவுலடிகளார் அழகா சொல்லுவார். இயேசுவை சுமந்த பிறகு அந்த உலகத்தை பார்த்து கேவலமா சொல்லுவார். என்ன சொன்னாரு? கேவலமா கெட்ட வார்த்தை போட்டு அந்த காலத்தில் திட்டினவர் உலகத்தை யாரு? பவுலடிகளார். என்னன்னு சொன்னாரு? சரியா சொல்லுங்க மக்களே. என்ன எழுது பத்தியா? அது எழுதுது பத்தியா? அதான் இறை வார்த்தை. அது எழுதுது, அது தெரு வார்த்தை. இறை வார்த்தையை சொல்லு பார்ப்போம். கிறிஸ்து எனக்கு ஆதாயம் எனில் இந்த உலகம் எனக்கு குப்பை. அதை முதல்ல அண்டர்லைன் பண்ணு. உலகம் குப்பை, உலகம் குப்பை, உலகம் குப்பை. எங்களுக்கு தெரியாதா? குப்பை காய்ச்சிய காலில் தான் பார்த்தேன். உலகம் குப்பை, உலகம் குப்பை. நீயும் குப்பை தானே. உனக்கு உள்ள பாரு, உள்ள குப்பை நிறைய இருக்கும். பொங்கல் குப்பையெல்லாம் நிறைய இருக்கும். கரும்பு சக்கை அது இது எல்லாம் இருக்கும். கிறிஸ்து எனக்கு ஆதாயம் எனில் இந்த உலகம் எனக்கு குப்பை. இதுக்கு பேர் தான் ஒரு மென்மையான மகிழ்ச்சி, ஒரு களி கூறுதல். அவர் இதயம் எவ்வளவு நல்ல நல்ல நிலைமையில இருந்தால், ஆறுதலாக இருந்தால், சுகமாக இருந்தால், ஒரு சந்தோஷத்தோடு இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். போடா அப்படின்னா என்ன அர்த்தம்? எவனும் இல்லாம என்னால் வாழ முடியும். அதான் அர்த்தம். என்னது? இந்த உலகம் எனக்கு குப்பை. குப்பைன்னா அதில் மனுஷனும் போறான், மனுஷனுடைய குணமும் போது, எல்லாம் போகுது. ஆக இயேசுவை சுமக்க ஆரம்பித்தவுடன் இந்த துணிவு தானாக வரும். போனால் போகட்டும், போடா, என்னால் வாழ்ந்துட முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இந்த 4 நாளில் உனக்கு வரல, இந்த கன்வென்ஷன் வீண். இந்த 4 நாளில் யார் என்ன அன்பு செஞ்சா என்ன, ஏத்துக்கிட்டா என்ன, என் கூட இருந்தா என்ன, போனா என்ன, ஐ கேன் லிவ் வித் மை கிரைஸ்ட். தட்ஸ் ஆல். அந்த தைரியமான வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கா. இல்லைன்னா புள்ள வீட்டை விட்டு போகும்போது ஐயோ பையன் போனா. இப்ப பாரு எத்தனை பேர் விதவையாய் இருக்கிறோம். கணவன் கிடையாதுதான், ஆனா கல்யாணம் பண்ணி கணவனோட இருக்கிறது அழுதுன்னு கிடக்குது. இந்த விதவை தாய் சந்தோஷமா இருக்கு. ஒரு அம்மாவை கேட்டா, என்னத்தா புருஷன் செத்துட்டார, வேதனையா இருக்கா? போங்க சாமி, இப்பதான் ஃப்ரீயாகிறேன்.
நல்லா கோயிலுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டுங்களை பார்க்குறேன், அங்கே போகிறேன், விரும்புகிற இடத்துக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். முதல்ல அந்த ஆள் எங்கே போகிறேன், ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன். யார்? எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கு, அதுதான் சொல்லிச்சு, ஏம்மா உங்கள் வீட்டுக்காரன் நாகராஜ் செத்துட்டானே, உனக்கு கவலையா இல்லை? சந்தோஷமாக இருக்கிறேன். அதை ஞாபகப்படுத்தாதீங்க, இது ஃபேக்ட். சரி, கணவன் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுன்னா உடனே உடன்கட்டை ஏற வேண்டியதானே, உடனே பொத்துரு செத்துற வேண்டியதானே. இது வரைக்கும் எத்தனையோ கல்லறையை மந்திரிச்சேன், எத்தனையோ வீட்டுக்காரை அடக்கம் பண்ணிக்கிறேன். அந்த வீட்டுக்காரர் மேலே எந்த பொண்ணும் போய் உழலையே பொத்துன்னு, ஐயோ என் வீட்டுக்காரர் போயிட்டா, இது வரைக்கும் ஒன்று கூட உழலையே, இது வரைக்கும் ஒன்று கூட இல்லை. மனைவியை அடக்கம் பண்ண பிறகு கணவர் ஐயோ மனைவி போய்ட்டு பொத்துன்னு உள்ள கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம்ல, கொஞ்சம் கூட ட்ரை. அப்போ நான் தடுத்து நிறுத்திருப்பேன்ல. ஆத்தா என்ன பாசம் பாரு. இப்போ இளையாங்கண்ணி பங்குசாமியாருடைய அம்மா இறந்த 6வது நாளத்தில் அப்பா செத்துட்டார். பட் அ கிரேட் லவ், பட் அ கிரேட் லவ். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம். இப்போ நீங்கள் பாருங்களேன், நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் கணவர் போன பிறகு நீ 30 வருஷம் நல்லா இருப்ப. அதே கணவர்கள் மனைவி போன பிறகு 50 வருஷம் நல்லா இருப்பான். பாரு, ஆண்கள்லாம் சிரிக்குது, ஏதாவது ஒரு மூஞ்சில் வருத்தம் வருதா பாரு. நீங்க தான் என்னமோ நினைச்சிட்டு அவர் இல்லாம நான் இல்லை, நீ இல்லாம நான், கிடையவே கிடையாது. நீங்க மட்டும் இல்லையேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லையேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன், நீர் செய்ததை 1 2 3 என்று சொல்ல முடியாது. நீங்க மட்டும் இல்லையேனா எங்கோ நான் சென்றிடுவேன், எப்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பாக. மகிழ்ச்சியாக இருக்க ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன? இயேசுவை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். சுமப்பது இயேசுவானால் வாழ்விலே நிம்மதி, அமைதி, மகிழ்ச்சி தானாக ஒட்டி கொண்டிருக்கும். 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட் அப்புறம் அடுத்ததுக்கு வரணும் இல்லையா? அதில் 2 காரியத்தை சொல்கிறேன். ஆகவே கொஞ்சம் செக் பண்ணுங்க இந்த கேப்பில். என் மனதிற்குள்ளே ஆட்சி செலுத்துவது யார்? என்னை ஆட்டி வைப்பது யார்? என்னை நடக்க வைப்பது, ஊக்குவிப்பது, பார்க்க வைப்பது, வாழ வைப்பது யார்? யாரால் வாழ்கிறேன் அப்படின்னு மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் மகிழ்ச்சி உங்களிடமிருந்து எவரும் எடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். என்ன, ஒரு நகை போயிடுச்சுன்னா வருத்தமா இருப்பியா? எவ்வளவு நாளைக்கு இருப்ப? கொஞ்ச நாளைக்கு இருப்ப. கிடைச்சிருமா? கிடைக்காது. ஆக ஒரு புடவை போனா, ஒரு நகை போனா, ஒரு பணம் போனா கொஞ்ச நாள் உயிரோடு தானே இருக்க. யாராவது பணம் போட உடனே செத்துருக்கிறானா? ஏன்னா பணம் போயிடுச்சா போயிருக்கானா? இல்லை. ஏன் நகை போயிடுச்சு செத்துருக்கானா? இல்லை. சொத்தை எடுத்துட்டானே இல்லை. யாரு சாக மாட்டேன்றானே, சொல்லிக்கிட்டு தான் திரியறான், அவனு சாக மாட்டேன்றான். காரணம், உன்னை வாழ வைப்பது என் தேவன் தான். இவைகளெல்லாம் கிடையாது. இதையெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. இது இருந்தால் நான் வாழ்ந்துடலாம், அது இருந்தால் வாழ. சத்தியமாக சொல்லுகிறேன், என் வாழ்க்கையிலிருந்து நான் இயேசுவால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ நல்லா சாப்பிடுவ, பொங்கல் நல்லா அள்ளி அள்ளி கொட்டுவ, ஒரு வடை, மசால் வடையை தூக்கி அப்படி வாயில் வைப்ப, என்னால் பார்க்கத்தான் முடியும். நல்ல சிக்கனை பெரட்டி லெக் பீஸ் எடுத்து நீ வாயில் வைப்ப, எனக்கு தண்ணி தான் ஊறும், என்னால் முடியாது. விதவிதமாக வச்சு தின்றல்ல, அப்பெல்லாம் நான் பார்க்கத்தான் முடியும். ஆமாம்,
காய்கறியே கொடுத்துட்றாங்க. எனக்கு இதை தின்னு இதை தின்னு இதை தின்னு இதை தின்னுன்னு சொல்கிறாங்க. ஆக பிரியமான பிள்ளைகளை, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க. மனுஷன் வாழ்கிறது எதுக்கு? உண்மையை சொல்லிடுச்சு பத்தியா? மனுஷன் வாழ்றது எதுக்குன்னா தின்றதுக்கான். ஆக பிரியமான பிள்ளைகளே, நம்ம வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம். என்ன சாப்பிட்றதுக்காக வாழல. நல்லா கொஞ்சம் டாபிக்கெல்லாம் மாற்றிங்க. எல்லாம் வேற வேற பிளானோட வந்திருக்கிறீங்க. மதியானம் சாப்பாடு இருக்கா? லஞ்ச் இருக்கா? பாவி மக்கா, சாமி கிட்ட சொல்லி வேணான்னு சொல்லிடுறேன். ஏன்னா என் மக்கா காலையிலே பொங்க வச்சுட்டு தான் வந்திருக்குது வயிற்றுல அப்படின்னு. ஆக மகிழ்ச்சியாக இருங்கள் மக்கள். இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இதெல்லாம் போயிடும். ஆனால் ஒருத்தன் இருப்பான், அவங்க கூடயே இருப்பான். காலமெல்லாம் இருந்து காலம் முழுவதும் கை நடத்தக்கூடிய வல்லமையான தேவன் இருக்கிற பொழுது எதுக்கு சோகம்? மூஞ்ச தூக்கி வச்சுக்கிற துணி இல்லையா? பரவாயில்ல. நேற்று இளையாங்கண்டில் சொன்னேன், யார் கிறிஸ்துமஸுக்கு புது துணி போடல அப்படின்னு. உடனே 1-2 பேர் கை தூக்குனாங்க. அப்போ ஒரு அம்மா சொல்லுச்சு, ஃபாதர் நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் கூட தான் கிறிஸ்துமஸுக்கு புது ட்ரெஸ் போடல. அது எப்படி யோசிச்சிருக்கு பத்தியா? உங்களில் யாருக்காவது யோசிக்க தோணுச்சா? அங்கதான் என் இதயம் இருக்கிறது. நாங்கள் மட்டும் போடாமல் இல்லை, அந்த ஏழை எந்திரிச்சு சொல்லுது, நாங்கள் மட்டும் போடாமல், நீ கூட போடாமல் இருந்தல்ல, சாதாரண உடுப்பு தானே போட்டு இருந்த, உனக்கு கிறிஸ்துமஸ் ட்ரெஸ்ஸுக்கு எடுத்து கொடுக்கலையா? கொடுக்கலாத்தா. கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்துமஸ் வாத்து கூட சொல்ல மாட்டேங்குதுங்க. பூசை முடிஞ்சு சாமியார் பரிதாபமாக படுத்துக்கிறாரு. அதெல்லாம் கேக்கு வெட்டி ஒயின் குடிச்சு வீட்டில் பெரிய ஆங்கிலோ இண்டியன் மாதிரி சியர்ஸ் சியர்ஸ். ஒருத்த வீட்டில் போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்துமஸுக்கு. அவங்க மனைவி ஃபோன் பண்ணு, ஃபாதர் ரொம்ப குடிக்கிறார் ஃபாதர். கேட்டால் உங்களை தான் சொல்கிறார். நான் என்ன பண்ணேன்? நீங்கள் தான் பிரசங்கத்தில் சொன்னீங்களாமே, வாக்கு மனிதரானார் நம்முடைய குடி கொண்டார். அந்தால ஆரம்பிச்சுட்டான் ஃபாதர். நீங்கள் வேறு ஏன் அந்த மாதிரி பிரசங்கம் வச்சிங்க? அடிப்பாவி, நான் தேவ வசனத்தை சொன்னது தப்பா? ஆக பிரியமான பிள்ளைகளே, வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் உங்கள் கண்களுக்கு எல்லாம் பசுமையாக தெரியும். உங்கள் பார்வை வெளிச்சம் பெறும். எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். என்ன நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஆமென்.